எனக்கு வளர்மதியுடன் திருமணமாகி 2 ஆண்டுகள் வரை அவள் யாரிடமும் சரியாக பேசுவதில்லை. வந்த வரன்களை எல்லாம் மீனா வேண்டாம் என்று சொல்லி தட்டி கழித்து கொண்டே இருந்தாள். ஒரு நாள் தற்செயலாக வளர்மதிக்கு ஃபோன் செய்தபோது நான் அந்த ஃபோனை எடுக்க வேண்டி வந்தது. அப்போது நான் சொன்னேன், மீனா, ஏன் நீ திருமணம் வேண்டான்னு சொல்கிற? நீ வளர்மதியை திருமணம் செய்து கொள் என்று என்னிடம் சொன்னாய். நான் என்ன சொன்னேன்? அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீ என்னை முதல் நாளில் அவளை பற்றி சொன்னதால தான் வளர்மதி மீது எனக்கு இவ்வளவு அக்கறை ஏற்பட்டது. உன்னை போன்ற பெண்கள் தனியாக இருப்பது அழகல்ல. நீ எனக்கு சொன்னது போல நான் உனக்கு இப்போது சொல்கிறேன். இப்போது உனக்கு ஒரு வரன் பார்த்திருப்பதாக கேள்விப்பட்டேன். மாப்பிள்ளை உனக்கு ஏற்றார் போல அழகாக இருக்கிறார். அன்பாகவும் படித்தவராகவும் எனக்கு தெரிகிறார். நிச்சயமாக நீ அவரை ஏற்றுக்கொள். இப்போது நான் சொல்வதை கேட்பாய் என்று நம்புகிறேன் என்று சொன்னேன். நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். நிச்சயமாக நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் என்றாள். எனது வார்த்தை மீது அத்தனை நம்பிக்கையும் மரியாதையும் வைத்திருக்கிறாள் என்று நானே ஆச்சரியப்பட்டேன். நானும் வளர்மதியும் திருமணத்தில் முழுமையாக இருந்து கவனித்தோம். அது மட்டுமல்லாமல் 2-3 முறை வளர்மதியை அவளிடம் அழைத்து சென்று காட்டிவிட்டு வந்தேன். இதற்காகவே பெங்களூரில் வேலை இருப்பது போல் சொல்லிக்கொண்டு இவளை நான் 2-3 முறை அழைத்து சென்றிருக்கிறேன். அப்படித்தான் இந்த முறையும் அழைத்து செல்வேன் என்று வளர்மதி என்ன நினைத்தாள். ஆனால் இந்த முறை என்னால் வளர்மதியை அழைத்து செல்ல முடியவில்லை. நான் அலுவலக விஷயமாக சென்றிருப்பதால் தான். ஆனால் நிலைமை வேறு விதமாக முடியும் என்று நான் அப்போது எதிர்பார்க்கவில்லை. நான் காலை 6 மணிக்கு குளித்து முடித்து எனது பெட்டி படுக்கையுடன் தயாராக இருந்தேன். மனைவி வளர்மதி என்னிடம் மெதுவாக வந்து தோளை தொட்டால், என்னங்க, என்ன சொல்லு? சட்டைப்பைக்குள் கையை நுழைத்தபடியே கேட்டேன். இப்போ திடுத்துப்புன்னு அவசரமாக பெங்களூர் கிளம்புறீங்களே, ஏதாவது வேலை விஷயமாவா அப்படின்னு கேட்டேன். பதிலே சொல்லாமல் இருக்கீங்களே. வேலை விஷயமாதாம்மா? இல்லை, வழக்கமாக ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்துக்கிட்டு கோவா, பாண்டிச்சேரி, குழு, மணாலின்னு சுற்றுவீங்களே, அப்படி ஏதாவது ஒன்று இருக்குமோன்னு நினச்சிக்கிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் வருஷ கடைசியில் தான். அது மட்டும் இல்லாமல் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வருஷத்தில் 3 தடவை இப்படி சுற்றினது உண்மைதான். அதான் உனக்கே தெரியுமே. ஆனால் இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் இப்படி சுற்ற முடியலை. அதில் எனக்கு விருப்பமும் இல்லை. என்னங்க, நான் எதுக்கு கேட்டேன்னா, பெங்களூரில் என் ஃப்ரெண்டு மீனா இருக்கால்ல, ஆமாம், அவள் கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் நாம் ஒரு தடவை கூட அவளை போய் பார்க்கலையே. நீயும் புருஷனை வந்து ஒரு 8 பார்த்துட்டு போடின்னு சொல்கிறா. அதுக்கு தாங்க கேட்டேன். உண்மைதான், நீ தான் சொல்லிக்கிட்டே இருக்க. போன மாதம் கூட நினைவுபடுத்தினேன். இது ஒரு நாள் ட்ரிப்பு தானேம்மா, ஒரு 4 நாள் அப்படின்னா பரவாயில்ல. சரி, போயிட்டு பத்திரமா வாங்க. இப்போ வேறு என்கிட்ட முடிஞ்சால் உன் ஹஸ்பண்டு கூட வரணும்னு சொல்லியிருக்கேன். சரி, நான் சொல்லிடுறேன். இல்லை, நான் வரல, அவர் மட்டும்தான் வேலையாக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிடுறேன் என்று வளர்மதி கூறிவிட்டு எனக்கு தேவையான 2 செட்டு பேண்ட் ஷர்ட் எடுத்து அழகாக எனது ட்ராவல் பேக்கில் வைத்தாள். டிக்கெட்டு புக் பண்ணியிருக்காங்களா இல்லை அன்ரிசர்வேஷன் தானா? புக் பண்ணியிருக்குமா, ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆர்ஏசி தான், பார்ப்போம். டிடிஆர்கிட்ட கேட்டு எங்கேயாவது உட்காந்துக்கலாம். வளர்மதியிடம் சொல்லிவிட்டு ட்ராவல் பேக்குடன் கிளம்பும் பொழுது என் மனைவி வளர்மதியை இழுத்து அணைத்து கன்னத்திலும் நெற்றியிலும் முத்தங்களை கொடுத்து விட்டு கிளம்பினேன். நெரிசல் மிகுந்த அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் நான் ஏறக்கூடிய அந்த பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் நேரத்தை குறித்து எந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிறது என்பதை சார்ட் போர்டில் தேடினேன். 8வது பிளாட்ஃபார்மில் நான் பயணம் செய்யக்கூடிய பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து நின்றது. அழகாக ஏறி கம்பார்ட்மெண்ட் D6 தேடி மெல்ல நடந்தேன். உள்ளே கம்பார்ட்மெண்ட்டுக்குள் எனது நம்பரை தேடி அலைந்தேன். நல்ல வேளையாக ஜன்னல் சீட்டுக்கு எனது நம்பருக்கு கிடைத்தது. ஹாயாக அமர்ந்து மனைவிக்கு ஒரு ஃபோன் செய்தேன். சரிங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. வளர்மதி பரிவுடன் சொல்லி முடித்த அதே வேளையில் இன்னொரு ஃபோன் என்கேஜாக இருந்தது. எனது கம்பெனியிலிருந்து எனக்கு மேலே இருக்கும் அதிகாரி அழைத்திருந்தார் என்பது தெரிந்து மேலாளர் சிவசுப்பிரமணிக்கு தகவலை சொன்னேன். சார், ட்ரெயின் ஏறிட்டேன். வெரி குட், கச்சிதமாக வேலையை முடிச்சுட்டு வாங்க. ஓகே சார், வாழ்த்துக்கள். அப்புறம் நீங்கள் போய் பேசுகிற கம்பெனி நமக்கு ஏன் கொஞ்ச நாளாக மெட்டீரியல் சப்ளை பண்ண மாட்டாங்கன்னு கொஞ்சம் விசாரிங்க சார். ஓகே சார், நீங்கள் நேரில் போனால் தான் அது நடக்கும். அதனால தான் உங்களை நாங்கள் அனுப்புகிறோம். பார்த்துக்கோங்க, எம்டி குறிப்பாக உங்களை அனுப்புகிறாருன்னா உங்களுக்கு நெளிவு சூழி தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லாங்குவேஜ் தெரியும். எல்லா லாங்குவேஜும் நீங்கள் பேசுவீங்க. ஓகே சார். கண்டிப்பாக சார். ஃபோனை வைத்து விட்டேன். நான் சென்னையில் ஆந்திரா செல்லும் பாதையில் ரெட் ஹில்ஸை தாண்டி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன்.
இந்த கம்பெனிக்கு தேவையான உதிரி பாகங்கள் பெங்களூரை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து தயாராகி வருகிறது. இது ஒரு மோட்டார் மெக்கானிக் கம்பெனி. பெங்களூரிலிருந்து அதனுடைய போல்ட், நட்டு மற்றும் சிறு சிறு ஸ்க்ரூ போன்றவைகள் இங்கே உதிரி பாகங்களாக வரவழைக்கப்பட்டு சிறிய ரக மற்றும் பெரிய ரக மோட்டார் இன்ஜின்கள் வாகனங்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள் போன்றவைகள் பெங்களூரில் இருந்து வரவழைக்கப்பட்டு மொத்தமாக பொருத்தப்பட்டு விற்பனை செய்யப்படும். அல்லது அதே உதிரி பொருள்களாகவே இங்கே மறு விற்பனைக்கு சிறிய லாபத்துடன் விற்பனையாகும். அதற்கென இருக்கக்கூடிய சென்னையில் சுற்றி இருக்கக்கூடிய கடைகளாகட்டும், ஆந்திராவில் இயங்கக்கூடிய கடைகளாகட்டும், அவர்களுக்கு பொருள்களை சப்ளை செய்யும் நிறுவனத்தை நடத்தி வருகிறோம். அதில் நான் மிக முக்கிய சேல்ஸ் மேனேஜர் என்ற பொறுப்பை வகித்து வருகிறேன். அதன் பொருட்டு தான் இன்று என்னை பெங்களூரு அனுப்பியிருக்கிறார்கள். இதில் எனது மனைவி என்ன நினைக்கிறாள் என்றால், கணவனுடன் ஒரு வாரம் 10 நாள் என்றால் ஓரிரு நாட்கள் என்னுடன் சென்று பெங்களூரில் இருக்கும் அவளது பால்ய சிநேகிதி மீனாவை பார்த்துவிட்டு வரலாம் என்று நினைக்கிறாள். அதுதான் அவளது வழக்கம். துருவி திருவி அதனால்தான் என்னை எத்தனை நாள் உங்களுடன் வரலாமா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள். வளர்மதியை பற்றியும் அந்த மீனாவை பற்றியும் நான் சொல்ல வேண்டும். வளர்மதியும் மீனாவும் சென்னையில் ஒன்றாக படித்தவர்கள். இருந்தாலும் கூட அடுத்த நிலை கல்வியை பெங்களூரு அருகில் ஒசூரில் இருக்கும் ஒரு கல்லூரியில் பிரி யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய 11ஆம் வகுப்பில் படித்தார்கள். மீனாவின் அப்பா சுந்தரம் பெங்களூரு யஸ்வந்த்பூர் மார்க்கெட்டில் மொத்தமாக காய்கறிகளை வாங்கி மைசூர் செல்லும் பிரதான சாலையில் ஓரமாக ஒரு கிராமத்தின் கடை நடத்தி வருகிறார். அந்த காலகட்டத்தில் மீனாவும் வளர்மதியும் பெங்களூரை சுற்றி இருக்கின்ற மிக முக்கியமான கப்பன் பார்க், லால்பாக் மற்றும் பெங்களூரை சுற்றி இருக்கக்கூடிய சில பகுதிகள், நந்தி ஹில்ஸ், பெங்களூரு சாலையில் அமைந்திருக்கும் ஸ்ரீரங்கப்பட்டின கோயில், மைசூர் அரண்மனை, பிருந்தாவன் கார்டன், அது மட்டுமல்லாமல் மைசூரை கடந்து 70 கிலோமீட்டரை தாண்டி கூர்க்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய திபெத் வாழ் மக்கள் வசிக்கும் வெலக்குப்பே என்று அழைக்கப்படும் குஷாலா நகர், அதை கடந்து கர்நாடகாவின் ஊட்டி என்று அழைக்கப்படுகின்ற மடிகேரி மற்றும் காவிரி உற்பத்தியாகும் தலைக்காவிரி போன்ற பகுதிகளை மாதம் ஒன்றாக கண்டுகளித்தவள்தான் வளர்மதியும் மீனா என்கிற மீனலோசினியும். அப்போது ஒரு முறை மடிகேரி என்ற குளிர் பிரதேச பகுதியில், கிட்டத்தட்ட கர்நாடகாவின் ஊட்டி என்று அழைக்கப்படுகின்ற அந்த பகுதியில் வளர்மதியும் மீனாவும் இன்னும் மற்றும் பிற தோழிகளுடன் ஊரை சுற்றி பார்க்க வந்த இடத்தில் நாங்கள் ஒரு 10-15 பேருக்கு மேல் 4 வருடங்களுக்கு முன்பு இருக்கும் என்று நினைக்கிறேன், ஒரு மினி வேன் எடுத்துக்கொண்டு கோவா, உடுப்பி, கர்நாடகாவின் இன்னொரு பகுதி கதக் என்கிற பகுதியின் பதாமி பகுதியையும் தொடர்ந்து கஜேந்திரகட் போன்ற வியக்கத்தகு பகுதிகளையும் சுற்றி பார்த்துவிட்டு மறுபடியும் பெங்களூர் வழியாக மைசூர் சென்று மைசூர் அரண்மனை மற்றும் தலாய்லாமா காலத்தில் சைனாவிலிருந்து விரட்டப்பட்டு ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த சூழலில் அடைக்கலம் கேட்டு அதன் மூலமாக கூர்க்கு பகுதியை குசாலா நகர் என்ற பகுதியில் திபெத்தியர் அந்த காலகட்டத்தில் 10,000 ஏக்கருக்கு மேல் இலவசமாக வழங்கப்பட்ட அந்த குஷாலா நகர் என்ற பகுதியையும் நாங்கள் சுற்றி பார்த்துவிட்டு ஒரு பஸ்ஸை எங்கள் டிரைவர் ஓவர்டேக் செய்தார். அந்த பஸ்ஸில் பெரும்பாலும் பெண்கள் நிரம்பியிருந்தனர். அந்த பெண்களுக்கு தலைமை தாங்குவது போல 2 பெண்கள் எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுகிறேன் பேர் வழி என்று ஏதோ கைதேர்ந்த கைடும் போல சத்தமாக எதையோ காட்டிக்கொண்டு பேசிக்கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். எங்கள் மினி வேன் பார்த்ததும் அவர்கள் சென்ற சொகுசு பஸ் டைப்பில் இருந்த அந்த வாகனத்தில் இருந்து எங்கள் வேனை பார்த்தது மிகுந்த சத்தத்தோடு கூக்குரலிட்டு ஒலி எழுப்பினர். பதிலுக்கு நாங்களும் சப்தமாக ஒலி எழுப்பவில்லை. அதற்கு மாறாக நாங்கள் அமைதியாக சென்று கொண்டிருந்தோம். அப்போது அங்கிருந்து எங்களது வாகனம் முன்பு நான் குறிப்பிட்ட அந்த மடிகேரியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. எங்களுக்கு ஊட்டி, கோத்தகிரி மற்றும் கொடைக்கானல், ஏலகிரி, கொல்லிமலை, ஏற்காடு போன்ற தமிழகத்தின் கோடை வாழிடங்களுக்கு சற்றேறக்குறைய சமமாக ஒரு குளிர் பிரதேசம் இருக்கிறதென்றால், ஒரு கோடை வாழிடம் இருக்கிறதென்றால் அது கர்நாடகாவின் மடிகேரி தான் என்று சொன்னார்கள். அதனால் அந்த மடிகேரியை பார்ப்பதற்காக நாங்கள் ஆவலுடன் சென்று கொண்டிருந்தோம். அதனால் எங்கள் வாகனம் சற்று மெதுவாக செல்ல வேண்டிய ஒரு சூழல். ஆனால் அதாவது பெண்கள் சூழ்ந்திருந்த அந்த வாகனம் மிக வேகமாக எங்கள் வேனையும் எங்களையும் பார்த்து பல முறை கிண்டல் செய்தும் சப்தமிட்டும் முந்தியும் பிறகு வேகமாகவும் பின்னோக்கியும் முந்தியும் சென்று மாறி மாறி சென்று கொண்டே இருந்தது. எங்களுக்கு அவர்களது சந்தோஷத்தை ஏன் கெடுக்க வேண்டும் என்று பேசாமல் இருந்து விட்டோம். மெல்ல எங்களது வாகனம் ஒரு காஃபி ஷாப்பில் போய் நின்றது. அதைத் தொடர்ந்து அந்த சொகுசு பேருந்து எங்கள் வாகனத்தை சற்று ஒட்டினார் போல வந்து நிறுத்தி அனைத்து பெண்களும் காஃபி ஷாப்புக்குள் திபுதிபு என ஏதோ
கொள்ளையடிப்பது போல நுழைந்தனர். எங்கள் வாகனத்தை பார்த்தபடியே வந்த மீனலோசினியும் வளர்மதியும் எங்களிடம் வந்து, ஹலோ பாஸ், இந்த வண்டி எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டிலேருந்து வந்துட்டுருக்கீங்க? என்ன தைரியம் பாஸ் உங்களுக்கு? போகிற வழியில் ஏதாவது கரகாட்ட கோஷ்டி உங்கள் வண்டியை பார்த்து கேட்டாலும் கேட்கலாம் என்று மீனலோசினி சொல்ல, அப்போது வளர்மதி, அது பரவாயில்லடி, திடீரென ஏதாவது ஒரு பேரிச்சம்பழ கடை வண்டியை நிறுத்தி கொடுத்துட்டு போக சொன்னானா என்ன பண்ணுவாங்களோ தெரியலையே என்று சொல்லியபடியே இருவரும் கடகடவென ஏதோ மிக பயங்கரமான காமெடியை சொல்லிவிட்டது போல சிரிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் சிரிப்பதை கேட்ட மற்ற பெண்களும் என்ன பேசினார்கள் என்பது கூட தெரியாமல் அவர்களும் ஏதோ நிச்சயமாக காமெடியாகத்தான் இருக்கும் என்று நினைத்தது போல சிரிக்க ஆரம்பித்தார்கள். அப்போது நான், எனது நண்பன் சேகர் இருவரும் சிரித்தபடியே காஃபி குடித்தபடி நின்று கொண்டிருந்தோம். அப்போது மீனலோசினி மற்றும் வளர்மதி அடங்குவதாக இல்லை. ஒருவேளை ஏண்டி ஈம்பித்தாளைக்கு பேரிச்சம்பழம் கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு பொடிநடையாக சென்னைக்கு நடந்தே போக வேண்டியது தான் என்று பேச ஆரம்பித்தார்கள். அவர்கள் பேசிவிட்டு காஃபி ஷாப்புக்குள் நுழைந்து காஃபி குடித்துவிட்டு அந்த கடையை ஒட்டினார் போல உள்ள ஒரு பேக்கரி போன்ற ஒரு கடையில் கேக், காஃபி தூள், டீ தூள் போன்றவற்றை பார்சல் செய்ய ஆரம்பித்தார்கள். அப்போது பேருந்தில் வந்த அனைத்து பெண்களும் வண்டியில் ஏறிக்கொண்டிருக்க இவர்கள் இருவர் மட்டும் பர்ச்சேஸ் செய்து கொண்டிருந்தார்கள். பர்ச்சேஸ் முடித்துவிட்டு ஜிபே QR கோடு ஸ்கேன் செய்து பணம் அனுப்ப மீனலோசினி முயல அது எரர் காட்டிவிட்டது. அப்போது வளர்மதி தனது மொபைலில் இருந்து பணம் அனுப்ப முடியாமல் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் என்று வளர்மதியின் அக்கௌண்ட்டும் கிட்டத்தட்ட காலியான ஒரு சூழலில் இருவரும் ஷாக்காக நின்றிருந்தனர். அதற்குள் கடைக்காரன், ஏமா காசு இருக்கா இல்லையா என்ன கூட தெரியாமல் இவ்வளவு கேக்கு, காஃபி தூள், டீ தூள், சாக்லேட் எல்லாம் பேக் பண்ணிட்டீங்களே, என்னம்மா நீங்கள்? சரி எல்லாத்தையும் வச்சுட்டு போங்க, வீட்டில் இருந்து கிளம்பி வந்துட்டீங்க, நீங்களும் டூர் போகிறேன்ட்டு, என்ன பாரு என்ன அழக பாருன்னு என்று அந்த கன்னடத்து கடையில் இருந்த ஒரு தமிழன் மிக தெளிவாக இந்த பெண்களை பார்த்து கமெண்ட் அடித்த இருவரும் வெட்கம் பிடுங்கி தின்றது. என்ன செய்வதென்று தெரியாமல் சைலண்டாக அங்கிருந்து மெல்ல எங்களை பார்த்தபடி நகர, அப்போது எனது நண்பன் சேகர் இந்த பெண்கள் நிலையை பார்த்து, டேய் பாத்தியா, இப்போத்தான் நம்ம வண்டியை பார்த்து கிண்டல் அடித்தாங்க, அதுக்குள்ளே 2 பேரும் செகண்டில் கடைக்காரங்கிட்ட திட்டு வாங்கிட்டு போகிறாங்க பார்த்தியா, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையலடா, முற்பகலே விளைந்துருச்சு அப்படின்னு ஏதோ பேச ஆரம்பித்தான். எனக்கு 2 பெண்களின் நிலையை பார்த்ததும் சற்று சங்கடமாக இருந்தது. உடனே நான் அந்த கடைக்காரரிடம், சார் மொத்தம் எஸ்ட்டு சார் என்றேன். கடைக்காரர் 2 சவர என்றார். நான் உடனே அவர் கன்னடத்தில் சொன்ன 2000 ரூபாயை எடுத்து கொடுத்து அவர்கள் கடையில் வாங்கிய காஃபி தூள், டீ தூள் மற்றும் சாக்லேட் தூள் போன்றவற்றை வாங்கி அவர்களிடம் கொடுத்தேன். அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. சார் வேண்டாம் என்றார்கள். இல்லை மேடம், தயவுசெய்து வாங்கிக்கிங்க, நீங்கள் திரும்ப கூட பணத்தை கொடுங்க, தப்பு இல்லை, ஆனால் ஆசைப்பட்டு எடுத்துட்டீங்க, காசு இல்லை, அதனால் என்ன, வாங்கிக்கிங்க, என் நம்பர் சொல்கிறேன், ஊருக்கு போய் காசு அனுப்புங்க, ஓகேவா என்று நான் சொல்லி அந்த பாக்கெட்டை அவர்களிடம் கொடுத்தேன். இவ்வளவு நேரம் பெண்கள் சப்தமிட்டபடி வந்த அதே பெண்கள் இவ்வளவு அமைதியாக பவ்யமாக ஒரு மன்னிப்பு கேட்கும் தோரணைகள் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, சார் நீங்கள் எங்கேருந்து வரீங்க என்று கேட்டார்கள். நாங்கள் சென்னையிலேருந்து தாம்மா வர்றோம், சும்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வீக்கெண்டு சுற்றி பார்த்துட்டு போகலாம்னு வந்தோம். எங்கே சார் போயிட்டு வந்தீங்க என்று மிக பவ்யமாக மீனலோசினி தான் என்னிடம் கேட்டாள். நாங்கள் உடுப்பி கிருஷ்ணர் கோவில் போயிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற கொல்லூர் மூகாம்பிகை பார்த்துட்டு அடுத்து தலைக்காவரி பார்த்துட்டு வேறொரு ரூட்டை பிடிச்சி மடிகேரியை பார்த்துட்டு போகலான்னு வந்துட்டு இருந்தோம். வர வழியில் உங்களை பார்த்துட்டோம், வேறு ஒன்றும் இல்லை சார். பெங்களூரில் தான் இருக்கோம். நாங்கள் 2 பேரும் சென்னையில் தான் சார் படித்தோம். எங்கள் பாட்டி வீடு பெங்களூரில் இருந்ததால் நாங்களும் பெங்களூர் வர வேண்டியதாகிருச்சு. அப்படியே எங்கள் தாத்தாவோட காய்கறி பிஸ்னஸை எங்கள் அப்பா இப்போ எடுத்து நடத்திட்டு வர்றார். நீங்கள் பெங்களூர் வந்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறீங்களா? என் பேர் மீனலோசினி, இவன் என் ஃப்ரெண்டு, இவ பேர் வளர்மதி. இவ என்னை போல் இல்லை, இவ கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பாள். நான் தான் கொஞ்சம் வாயாடி. என் கூட சேர்ந்து இவளுக்கும் கெட்ட பேர். ஸ்கூல்லேருந்து நானும் இவளும் ஒன்றா தான் படித்து இப்போது ஒன்றாவே ஊரை சுற்றுற அளவுக்கு வளர்ந்துட்டோம். மீனலோசினி தன்னை பற்றியும் தன் தோழியை பற்றியும் என்னிடம் சொல்ல சொல்ல வளர்மதி என்னை ஓரக்கண்ணால் ரசித்து கொண்டிருப்பதை நான் கவனிக்க தவறவில்லை. அப்போது எனது நம்பரை வாங்கி கொண்ட மீனலோசினி, ஊருக்கு போனதும் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி முதல்ல உங்களுக்கு காசு அனுப்பி வைக்கிறேன், சரியா? தப்பாக நினச்சிக்காதீங்க, கடன் இருக்கக்கூடாது, அதுக்கு தான். அதற்குள் அவர்கள் வந்த பேருந்து ஹாரன் அடிக்க இருவரும் ஏறி சென்று விட்டார்கள். அதன் பிறகு அந்த வண்டி மிக மிக மௌனமாக சென்று கொண்டிருந்தது. நாங்களும் பின்தொடர்ந்து சென்றோம்.
மடிகேரியில் ஒரு நாள் தங்கி அடுத்த நாள் காலையில் சென்னை புறப்படலாம் என்ற முடிவுக்கு வந்தோம். எங்கள் முன்னால் சென்ற மீனலோசினி வளர்மதி குரூப்பும் அன்று தங்கிவிட்டு அடுத்த நாள் பெங்களூர் செல்வதாக முடிவெடுத்திருந்தார் என்பது எங்களுக்கு அப்போது தெரியவில்லை. நாங்கள் எந்த ஹோட்டலில் தங்கினோமோ அதே ஹோட்டலில் அவர்களும் தங்கினார்கள் என்பதுதான் விசேஷமான செய்தி. அப்போதுதான் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். பெங்களூரில் இருக்கும் பொழுதே இந்த ஹோட்டலை புக் செய்து முன்பே பணம் கட்டியிருக்கிறார்கள் என்பதுதான் அந்த செய்தி. அது தெரியாமல் நாங்கள் அதே ஹோட்டலுக்கு வந்திருந்தோம். இப்போது மீனலோசினி என்ன நினைத்தாலோ தெரியவில்லை. ஓடி வந்து என்னிடம், சார் வாங்க போய் சாப்பிடலாம் என்று என்னை அழைத்தார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அந்த பெண் இவ்வளவு உரிமையுடன் எப்படி பழகுகிறாள், எப்படி அவளால் முடிகிறது என்று நான் யோசித்தேன். சற்று தள்ளி இருந்து வளர்மதி அதை கவனித்தாள். எனக்கு ஏதோ புரியாமல் இருந்தது. ஏன் உன் ஃப்ரெண்டு தள்ளியே நிற்கிறாங்க, அவங்க வரமாட்டாங்களா? அவள் கொஞ்சம் ஷை டைப்பு சார், அப்படித்தான் இருப்பா, ஆனால் நல்ல பொண்ணு சார் என்று வளர்மதியை பற்றி சொல்ல ஆரம்பித்தாள். அப்போதுதான் வளர்மதியை பற்றிய நிறைய விஷயங்களில் மீனலோசினி என்னிடம் சொன்னாள். வளர்மதி தாய் இல்லாமல் வளர்ந்த பிள்ளை, பாட்டி வீட்டில் வளர்ந்தவள். அப்பா வேறொரு திருமணம் செய்து கொண்டதால் அப்பாவின் பாசமும் தெரியாமல் வளர்ந்தவள். இது எல்லாம் மீனலோசினி தான் என்னிடம் சொன்னாள். அப்போது மேலும் அவள் ஒரு விஷயம் சொன்னாள். தாய் தகப்பன் சரியாக இருக்கும், பெண்களை சரிவர வரன்கள் அமையாத இந்த சூழலில் வளர்மதி போன்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு யாராவது முன் வருவார்களா என்ன? அப்படி கூட இந்த சமூகத்தில் நல்ல ஆண்கள் இருக்கிறார்களா? இப்படி தொடர்ச்சியாக வளர்மதி சம்பந்தமான கேள்விகளை அவள் கேட்க கேட்க எனக்கு வளர்மதி மீது பரிதாபம் முதலில் ஏற்பட்டதா, அல்லது தாய் தந்தை இல்லாத அந்த பெண் என் மனதில் வெகுவாக ஆக்கிரமித்தாளா, அல்லது மீனலோசினி சொன்ன விதம் எனக்கு வளர்மதியின் மீது பரிவு ஏற்பட்டதா என்று தெரியவில்லை. எனது நம்பரை வாங்கி கொண்ட மீனலோசினி என்னிடம் இரவில் நெடுநேரம் பேசி கொண்டிருந்தாள். திடீரென்று ஒரு ஆண்மகனை பார்த்து இவ்வளவு துணிச்சலாக ஒரு பெண் பேசியது எனக்கு சற்று ஆச்சரியமாகவே இருந்தது. பேசும்பொழுது ஒரு முறை அவள் சொன்னது பாஸ். அவள் என்னை பாஸ் பாஸ் என்றுதான் அழைத்தாள். பாஸ், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களை எங்கள் அப்பா அம்மாவுக்கு அறிமுகம் செய்து வைக்க போகிறேன். எங்கள் அப்பாவும் உங்களை மாதிரி தான் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கார். உதவி என்றாலே யோசித்து செய்வது அல்ல. அந்த கண நேரத்தில் யார் என்று தெரியாத ஒரு சூழலில் முகம் தெரியாத ஒருவருக்கு தன்னால் என்ற உதவியை செய்வது தான் மிகச்சிறந்த உதவி. நாம் செய்த உதவியின் பலனாக ஏதாவது கிடைக்குமா என்று கூட தெரியாமல் அந்த உதவியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். கடமையை செய்துவிட்டு பலனை எதிர்பாராமல் இரு என்று சொல்வதைப் போல சிலர் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் மீனலோசினியின் தந்தையும் என்று நினைக்கிறேன். இல்லை என்றால் தன் மகளுக்கு தோழியையும் அதே போல அக்கறை எடுத்து உதவிகள் செய்து கொண்டிருக்க மாட்டார். வளர்மதி தனது பாட்டி வீட்டில் வளர்ந்ததை விட மீனாவின் வீட்டில் வளர்ந்ததுதான் அதிகம் என்று அவள் சொல்வதில் இருந்து நான் புரிந்து கொண்டேன். உண்மையில் மீனா அழகான பெண், அறிவான பெண், சுறுசுறுப்பானவள், துடுக்கானவள், எதையும் சாதுரியமாக கையாளும் திறன் படைத்தவள், யாரையும் எளிதில் கவர்ந்துவிடும் நிறம் படைத்தவள். இப்படி ஒரு பெண் மனைவியாக கிடைத்தால் எந்த ஆணும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டான். ஆனால் நான் வேண்டாம் என்று சொன்னேன். மனதால் அல்ல, என்னுடைய சூழல். அவள் வளர்மதியை கவனித்த விதம், எனக்கு வளர்மதி மீது காதல் வந்தது. ஆனால் மீனாவுக்கு வளர்மதி மீது காதல் கொள்வது பிடிக்கவில்லை என்பது நான் சென்னை வந்த பிறகுதான் தெரிந்து கொண்டேன். மீனா நினைத்தது என் மூலமாக ஒரு வரனை வளர்மதிக்கு ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்பது. அப்படியானால் மீனா என்ன நினைத்து கொண்டிருந்தாள்? உண்மைதான், அவள் என்னைத்தான் நினைத்து கொண்டிருந்தாள் என்பது வளர்மதியை திருமணம் செய்து கொண்ட பொழுது நான் தெரிந்து கொண்டேன். அவள் வளர்மதி எனக்கு விட்டு கொடுத்திருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டேன். மெல்ல மெல்ல அவளை நான் மறக்க முயற்சி செய்தேன். வளர்மதிக்கு அது நன்றாக தெரியும், ஆனால் தெரியாதது போலவே இருப்பாள். அவளை பொறுத்தவரை நான் அவளுக்கு கிடைக்க வேண்டும். ஆனால் மீனா என்னை தப்பாக நினைத்து கொள்ளக்கூடாது, அவளையும் நினைக்கக்கூடாது. எப்போதுமே தராசு எடைக்கல் சமமாக இருப்பதில்லை. நான் மீனா மீது கொண்ட அன்பையும் வளர்மதி மீது கொண்ட பரிவையும் என் மீது கொண்ட காதலையும் தெரியாதது போல பார்த்து கொண்டேன். வளர்மதி என் திருமணத்தின் போதுதான் மீனா ஒரு அறையில் அழுது கொண்டிருப்பதை தற்செயலாக கவனித்தேன். ஏதோ தவறு நடந்துவிட்டது என்று நினைத்து விசாரித்தேன். அப்போது சொன்னால், வளர்மதி என்னை விட்டு பிரிய போகிறாள். நான் அவளுடன் எத்தனை ஆண்டுகள் ஒன்றாக இருந்துவிட்டு இப்போது மட்டும் நான் தனியாக, அதனால்தான் எனக்கு அழுகையாக வருகிறது என்று கூறினாள். வளர்மதிக்கு பாட்டி வீட்டில் இருந்து வந்த சீர் சினத்திகளை விட மீனாவின் வீட்டில் இருந்து வந்த சீர்கள் அதிகம். எனக்கு வளர்மதியுடன் திருமணமாகி
2 ஆண்டுகள் வரை அவள் யாரிடமும் சரியாக பேசுவதில்லை. வந்த வரன்களை எல்லாம் மீனா வேண்டாம் என்று சொல்லி தட்டி கழித்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் தற்செயலாக வளர்மதிக்கு ஃபோன் செய்தபோது நான் அந்த ஃபோனை எடுக்க வேண்டி வந்தது. அப்போது நான் சொன்னேன், மீனா, ஏன் நீ திருமணம் வேண்டான்னு சொல்கிற? நீ வளர்மதியை திருமணம் செய்து கொள் என்று என்னிடம் சொன்னாய். நான் என்ன சொன்னேன்? அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீ என்னை முதல் நாளில் அவளை பற்றி சொன்னதால தான் வளர்மதி மீது எனக்கு இவ்வளவு அக்கறை ஏற்பட்டது. உன்னை போன்ற பெண்கள் தனியாக இருப்பது அழகல்ல. நீ எனக்கு சொன்னது போல நான் உனக்கு இப்போது சொல்கிறேன். இப்போது உனக்கு ஒரு வரன் பார்த்திருப்பதாக கேள்விப்பட்டேன். மாப்பிள்ளை உனக்கு ஏற்றார் போல அழகாக இருக்கிறார். அன்பாகவும் படித்தவராகவும் எனக்கு தெரிகிறார். நிச்சயமாக நீ அவரை ஏற்றுக்கொள். இப்போது நான் சொல்வதை கேட்பாய் என்று நம்புகிறேன் என்று சொன்னேன். நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். நிச்சயமாக நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் என்றாள். எனது வார்த்தை மீது அத்தனை நம்பிக்கையும் மரியாதையும் வைத்திருக்கிறாள் என்று நானே ஆச்சரியப்பட்டேன். நானும் வளர்மதியும் திருமணத்தில் முழுமையாக இருந்து கவனித்தோம். அது மட்டுமல்லாமல் 2-3 முறை வளர்மதியை அவளிடம் அழைத்து சென்று காட்டிவிட்டு வந்தேன். இதற்காகவே பெங்களூரில் வேலை இருப்பது போல் சொல்லிக்கொண்டு இவளை நான் 2-3 முறை அழைத்து சென்றிருக்கிறேன். அப்படித்தான் இந்த முறையும் அழைத்து செல்வேன் என்று வளர்மதி என்ன நினைத்தாள். ஆனால் இந்த முறை என்னால் வளர்மதியை அழைத்து செல்ல முடியவில்லை. நான் அலுவலக விஷயமாக சென்றிருப்பதால் தான். ஆனால் நிலைமை வேறு விதமாக முடியும் என்று நான் அப்போது எதிர்பார்க்கவில்லை. 2 மணி சுமாருக்கு பெங்களூரில் நான் இறங்கி இருந்த அதே சூழலில் எனது வேலை அங்கிருந்து 2 மணி நேரத்திற்குள்ளாக கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. இதற்குள் மீனாவும் வளர்மதியும் பேசியிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நான் மட்டும் பெங்களூருக்கு வந்திருப்பதாக வளர்மதி மீனாவுக்கு சொல்லியிருக்கிறாள். அப்போது மீனா, நான் ஏதோ வேலை விஷயமாக வந்திருப்பேன், அடுத்த முறை நீங்கள் இருவரும் வீட்டிற்கு வர வேண்டும் என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்திருக்கிறாள். ஃபோனை வைத்த மீனா எனக்கு உடனே தொடர்பு கொண்டாள். நான் மீனா ஃபோனை பார்த்து, இவளுக்கு எப்படி தெரியும் என்று நினைத்தேன். நான் நினைத்தது போல வளர்மதிதான் நான் பெங்களூருக்கு வந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாள். நான் அவளிடம், நான் வேலை விஷயமாக வந்திருக்கிறேன் மீனா, நான் இன்னொரு முறை வளர்மதியுடன் உன்னை பார்க்க வருகிறேன் என்று சொன்னேன். அவள், இல்லை, ஒரு முறை என்னை பார்த்துவிட்டு செல்லுங்கள் என்று கூறினாள். 2 மணி சுமாருக்கு பெங்களூரில் நான் இறங்கி இருந்த அதே சூழலில் எனது வேலை அங்கிருந்து 2 மணி நேரத்திற்குள்ளாக கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. இதற்குள் மீனாவும் வளர்மதியும் பேசியிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நான் மட்டும் பெங்களூருக்கு வந்திருப்பதாக வளர்மதி மீனாவுக்கு சொல்லியிருக்கிறாள். அப்போது மீனா, நான் ஏதோ வேலை விஷயமாக வந்திருப்பேன், அடுத்த முறை நீங்கள் இருவரும் வீட்டிற்கு வர வேண்டும் என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்திருக்கிறாள். ஃபோனை வைத்த மீனா எனக்கு உடனே தொடர்பு கொண்டாள். நான் மீனா ஃபோனை பார்த்து, இவளுக்கு எப்படி தெரியும் என்று நினைத்தேன். நான் நினைத்தது போல வளர்மதிதான் நான் பெங்களூருக்கு வந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாள். நான் அவளிடம், நான் வேலை விஷயமாக வந்திருக்கிறேன் மீனா, நான் இன்னொரு முறை வளர்மதியுடன் உன்னை பார்க்க வருகிறேன் என்று சொன்னேன். அவள், இல்லை, ஒரு முறை என்னை பார்த்துவிட்டு செல்லுங்கள் என்று கூறினாள். நேரம் இருந்தால் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வேலை விஷயமாக அங்கிருந்து பூனே செல்லும் பாதையில் உள்ள ஒரு கிராமத்தின் ஃபேக்டரிக்கு செல்ல வேண்டியிருந்தது. அங்கிருந்து ஒசூருக்கு வந்துவிட்டு பிறகு சென்னை செல்ல வேண்டும். அப்படி ஒரு சூழலும் எனக்கு இருந்தது. இதற்கிடையில் பெங்களூரில் இருந்து 20 கிலோமீட்டரில் சற்று உள்ளே குடியிருக்கும் மீனாவை நான் எப்படி சென்று சந்திப்பது? அது இப்போதைக்கு இயலாத காரியம். அதனால் அந்த முயற்சியை சற்று தள்ளி வைப்போம் என்று முடிவு செய்து கொண்டு எனது அலுவல் சம்பந்தமான ஸ்பேர் பார்ட்ஸ் உதிரி பாகங்கள் தயார் செய்யும் கம்பெனியில் பேசிவிட்டு மொத்தமாக முடித்துவிட்டு வந்தேன். அதுவரை 10க்கு மேற்பட்ட மிஸ்டு கால்கள் இருந்தது. இந்த 1 மணி நேரத்திற்குள் இத்தனை மிஸ்டு கால்கள் கொடுத்தது வேறு யாருமல்ல, மீனா என்கிற மீனலோசினி தான். இத்தனை கால்கள் எதற்காக என்று நான் பதட்டமாக என்ன ஆயிற்று என்று மீனலோசினிக்கு கால் செய்தேன். என்னை அவசரமாக வீட்டுக்கு வர சொன்னாள். நான் இன்னொரு முறை வருகிறேன் என்று சொன்னேன். என்னை வந்து ஒரு முறை பார்த்துவிட்டு செல்லுங்கள் என்று சொன்னாள். சரி, மீனாவை பார்த்துவிட்டு அங்கிருந்து ஒசூருக்கு சென்று விட வேண்டும். ஒசூரில் இருந்து நாம் சென்னைக்கு செல்லலாம் என்று முடிவு செய்து அங்கிருந்து ஒரு ஆட்டோவை பிடித்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள KR புரத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த நகர்ப்புறத்தை நான் அடைந்த பொழுது கிட்டத்தட்ட இருட்டிவிட்டது. இப்படி நான் இங்கிருந்து மறுபடியும் ஒசூர் சென்று சென்னை செல்வது முடியாத காரியம். அன்றிரவு எங்கேயே ரூம் போட்டு தங்கிவிட வேண்டும் என்று முடிவு செய்து மீனாவின் வீட்டை நோக்கி சென்றேன். வீடு சாத்தியிருந்தது. காலிங் பெல் அழுத்தினேன். திறக்கவில்லை. ஏன் என்று தெரியவில்லை. மறுபடியும் காலிங் பெல் அழுத்தினேன். 1 நிமிடம் வந்து விடுகிறேன்
என்பது போல ஒரு பெண் குரல். அது மீனாவின் குரல்தான். சடாரென்று கதவை திறக்க, பாதி குளித்தும் குளிக்காத நிலையில் மீனா கதவை திறந்துவிட்டு மறுபடியும் உள்ளே சென்று விட்டாள். அவள் அணிந்திருந்த ஈரமான உடை என்னை கிட்டத்தட்ட ஒருவித மயக்கத்தை ஏற்படுத்தியதை என்னால் மறைக்க முடியவில்லை. அவள் உள்ளே சென்று என்ன செய்கிறாள் என்றும் எனக்கு புரியவில்லை. அவள் குளித்து கொண்டிருக்கிறாள் அல்லது குளித்து முடித்து விட்டாள், அதுவும் எனக்கு தெரியவில்லை. குளித்து கொண்டிருந்தால் அந்த சப்தம் கேட்குமே, ஆனால் சப்தம் எதுவும் கேட்கவில்லையே. குளித்து முடித்திருந்தால் இந்நேரம் உடை மாற்றி கொண்டு வந்திருக்கலாமே, அதுவும் அவள் செய்யவில்லையே. ஒரு 20 நிமிடம் கடந்திருக்கும். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏதோ குழப்பம் மட்டும் என்னுள் ஓடிக்கொண்டிருந்தது. அது மட்டும் நன்றாக புரிந்தது. மீனாவுக்கு திருமணமாகி 3-4 மாதங்கள் தான் இருக்கும். கணவனுக்கும் அவளுக்குமான பந்தங்கள், அவர்கள் இருவருக்குமான அரவணைப்பு, அன்பு, பாசம், நான் எதை பற்றியும் இதற்கிடையில் அவளிடம் விசாரிக்கவில்லை. அவளிடம் அவளது அந்தரங்கத்தை பற்றி விசாரிப்பது என்பது தவறான காரியம் என்பதால் அது எனக்கு தேவைப்படவில்லை. ஆனால் அவள் வளர்மதியிடம் அடிக்கடி என்னை பற்றி விசாரித்து கொண்டிருக்கிறாள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இருவரும் எங்கு சென்றீர்கள்? எப்படி இருந்தீர்கள்? இருவரும் அன்பாக இருக்கிறீர்களா? இருவரும் ஒன்றாக இருந்தீர்களா? இப்படியாக அவள் நிறைய வளர்மதியிடம் அடிக்கடி கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பாள். இதையெல்லாம் வளர்மதி என்னிடம் ஒரு நாளும் சொன்னதில்லை. ஆனால் அவர்கள் பேசுவது எனக்கு தெளிவாக தெரியும். பெரும்பாலும் வளர்மதி ஃபோன் செய்தது மெதுவாக பேசும் பழக்கம் இருந்தாலும் கூட எனது படுக்கையிலேயே அமர்ந்து கொண்டு நான் அயர்ந்து தூங்கிவிட்டதாக நினைத்து கொண்டு மீனாவிடம் நிறைய பேசி கொண்டிருப்பாள். அதில் பெரும்பாலும் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் என்பது அவளுக்கு தெரியாது. இப்போது என்ன செய்வதென்று எனக்கு புரியவில்லை. கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. வெளியே கதவு பூட்டவில்லை, திறந்துதான் இருந்தது. எனக்கு தெரியும். ஆனாலும் கதவை தட்டி கொண்டு உள்ளே நுழைந்தது வேறு யாருமல்ல, அவளது கணவன் ரமேஷ் பிரபா. அவன் கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழையவும் மீனா குளித்து முடித்துவிட்டு வெளியே வரவும் சரியாக இருந்தது. வந்த ரமேஷ் பிரபா என்னிடம் பேசவில்லை. நேராக உள்ளே சென்றான். வெளியே வந்த மீனா அலட்டி கொள்ளவில்லை. அவன் பின்னால் செல்லவும் இல்லை. என்னிடம் வந்தால் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டுவிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாள். நான் அதை குடிக்காமலேயே உள்ளே என்னிடம் முகம் கொடுத்து பேசாமல் சென்ற அவளது கணவனை பார்த்தேன். அவனது பற்றி எனக்கு கண்டுகொண்டதாகவும் தெரியவில்லை. உடனே மீனாவின் கணவர் அவளை உள்ளே அழைக்கும் குரல் கேட்டது. சிறிது நேரம் உள்ளே இருவருக்கும் இடையே ஏதோ சப்தமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். என்ன நடந்தது என்பதை என்னால் யூகிக்க முடிந்தது. வழக்கமாக அண்ணே எப்படி இருக்கீங்க, எப்போ வந்தீங்க என்று கேட்கும் பழக்கமுடைய ரமேஷ் பிரபா இன்று என்னிடம் எதுவும் கேட்காமல் உள்ளே சென்று கொண்டிருந்தான். என்னை பற்றி என்ன நினைத்திருப்பான் என்று புரியவில்லை. உள்ளே இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். எவ்வளவு நேரம் பேசியிருப்பார்கள் என்று தெரியவில்லை. சிறிது நேரம் கழித்து இருவரும் வெளியே வந்தார்கள். நான் ஒருவாறு அவர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு வெளியே சென்றேன். மனம் முழுக்க குற்றம் செய்யாமலேயே ஏதோ குற்றம் செய்தது போன்ற உணர்வு எனக்குள்ளே இருந்தது. ஓசூரில் என்னுடைய வேலையை முடித்துக்கொண்டு சென்னை வந்தேன். அன்று எதை பற்றியும் என் மனைவி என்னிடம் கேட்கவில்லை. ஆனால் அடுத்த நாள் கேட்டால், என்னங்க நீங்கள் எங்கிட்ட என்ன சொன்னீங்க? நீங்கள் பாட்டுக்கு பெங்களூர் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு ஒரே நாளில் சென்னைக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு தானே போனீங்க? ஆமாம், நாம் 2 பேரும் தானே மீனாவை பார்க்கணும்னு உங்கள்கிட்ட சொன்னேன். என்னை விட்டுட்டு நீங்கள் மட்டும் போய் தனியாக பார்த்துட்டு வந்துட்டீங்களா? இல்லைம்மா, அது என்ன நடந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம், எனக்கு எல்லாம் தெரியும், மீனா சொல்லிட்டா. ஆனால் இன்னொரு முறை நீங்கள் தனியாக போகாதீங்க. ஏம்மா என்னாச்சு? இல்லைங்க, அவங்க 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை போல இருக்குது. வளர்மதி சொல்ல எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. மீனாவுக்கும் அவருடைய கணவர் ரமேஷ் பிரபாவுக்கும் ஏதோ கருத்து வேற்றுமை இருக்குது. வாக்குவாதம் பெருசாகி அவங்க 2 பேருக்குள்ள பெரிய பிரச்சனை வந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்குங்க. எனக்கு சற்று குழப்பமாக இருந்தது. என்ன ஒரே நாளுக்குள்ளவா எப்படி நடந்திருக்கு? என்னம்மா சொல்கிற? ஆமாங்க, கடந்த 2 வாரமாகவே அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ விரிசல் விழுந்துக்கிட்டு இருக்கு. எப்படி, யாரால என்று எனக்கு புரியல. அப்போது என் மனைவி வளர்மதி மெதுவாக என்னிடம் சொன்னாள், இல்லைங்க, மீனாவுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே யார் மேலேயோ காதல் இருந்திருக்கு. அதை அவள் மறைச்சிட்டா. அவள் காதலிச்சவன் வேற எவ்வளையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறானா. இவ புருஷன்கிட்ட சந்தோஷமாக இல்லை போல இருக்கு. அதனால் இவ புருஷன் டைவர்ஸ் கொடுத்துட்டு அப்படியே நீ சந்தோஷமாக இரு, உனக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழ்ந்துக்க என்று சொல்ல என் மனைவி சொல்ல எனக்கு தூக்கி வாரி போட்டது. என் மீது தவறில்லை, ஆனால் என் மீது தான் தவறு இருப்பது போன்று எனக்கு
உள்ளுணர்வு குத்தி கொண்டே இருந்தது. ஒரு வாரத்திற்கு மேலாக வேலை மீது என்னால் கவனம் செலுத்த முடியவில்லை. என்ன நடந்திருக்கும் என்று நான் யூகிக்க கூட முடியவில்லை. இதை நான் தான் சரி செய்ய வேண்டும். எப்படி சரி செய்யப் போகிறேன் என்று தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக இதை சரி செய்யாவிட்டால் என் மனம் ஒரு நிலையில் இருக்காது. வளர்மதியும் மன உளைச்சலுக்கு ஆளாகி விடுவாள். மீனலோசனி வாழ்க்கை ஸ்தம்பித்துவிடும். என்ன செய்வதென்று யோசித்தேன். இதை மனம் விட்டு பேசினால்தான் தீர்வு கிடைக்கும் என்று உறுதியான முடிவுக்கு வந்தேன். ஆனால் யாரிடம் பேசுவது? வளர்மதியிடம் பேசினால் முழுமையாக தீர்வு கிடைக்குமா என்பது எனக்கு சந்தேகம்தான். அப்படியென்றால் மீனலோசனியிடம் பேசிவிடலாமா? அதுதான் சரி. அவளால் மட்டும்தான் இதற்கு முழுமையான பதிலை சொல்ல முடியும், காரணத்தையும் சொல்ல முடியும். முடிவெடுத்தேன். அலுவலகத்திலிருந்து ஒரு மாலை வேளையில் அவளுக்கு ஃபோன் செய்தேன். ஃபோனை எடுத்தாள். மீனா, எப்படி இருக்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? இல்லை, நான் ஒன்றை தான் நினச்சிட்ருக்கேன் மீனா. புரியல. என்ன தான் நினைக்கிறீங்கன்னா எப்படி? இல்லை மீனா, நீ உன் வீட்டுக்காரரோட ஏதோ பிரச்சனையாக இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். வளர்மதி சொன்னாளா? ஆமாம், டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கேன்னு சொன்னா. உண்மைதான். இல்லை, நான் உன்னை பார்க்கணுமே. எதுக்கு? இல்லை, கொஞ்சம் பேசணும். நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, நான் பெங்களூரில் இருக்கேன். எப்படி பேசுகிறது? இல்லை, பரவாயில்ல. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் உன்னை பார்க்க பெங்களூர் வரேன். கண்டிப்பாக வாங்க. இல்லை, நாம் எங்கேயாவது பொதுவான இடத்துல சந்திக்கலாம். ஏன் வீட்டுக்கு வாங்க. இல்லை மீனா, நான் யோசித்து தான் சொல்கிறேன். ஒரு பொதுவான இடத்துல சந்திப்போம். சரி, பக்கத்தில் ஒரு நல்ல காஃபி ஷாப் இருக்குது, அங்கேயே சந்திப்போம். நிச்சயமாக சந்திப்போம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு நாம் சந்திப்போம். உங்களுக்காக நான் காத்திருக்கேன். கண்டிப்பாக வரேன் மீனா என்று சொல்லிவிட்டு, நிச்சயமாக அவளது வாழ்க்கை சிறக்க நான் ஏதாவது செய்தாக வேண்டும். ஒருவன் நம்பரை தேடினேன். அது வேறு யாருமல்ல, அவளது கணவன் ரமேஷ் பிரபாவின் நம்பர் தான். எப்போது ஒரு முறை அவன் எனக்கு ஃபோன் செய்த ஞாபகம். தேடினேன். ட்ரூ காலர் மூலம் அவனது நம்பரை என்னால் 5 நிமிடங்களுக்குள்ளாகவே பிடிக்க முடிந்தது. உடனே அவனை தொடர்பு கொண்டேன். முதலில் ஃபோனை எடுக்க மறுத்தவன் எனது அடுத்தடுத்த ஃபோனை தவிர்க்க முடியாமல் எடுத்துவிட்டான். ஹலோ, சொல்லுங்கண்ணே. அவன் என்னை அண்ணா என்று தான் அழைப்பான். நானும் என்ன தம்பி, எப்படி இருக்க என்று தான் கூப்பிடுவேன். ஆனால் அவன் என்னை சந்தேகப்பட்டு விட்டானா, இல்லை வேறு ஏதாவது குழப்பமா? இது கூட நானாகத்தான் யோசித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உண்மையில் அவனை நான் கேட்டாக வேண்டும். சொன்னது போல அவனையே கேட்டேன். ரமேஷ், இப்போ நீ எங்கே இருக்க? நான் ஒரு வேலையை அரக்கோணம் வரைக்கும் வந்திருக்கேன். எவ்வளோ நேரம் அங்கே இருப்ப? என்ன, ஏதாவது முக்கியமான விஷயமா என்று கேட்டான். இல்லைப்பா, உன்னை நான் பார்க்கணும். அவன் எதையும் தெரிந்து கொண்டது போலவே காட்டிக்கொள்ளவில்லை. அது அவனது பெருந்தன்மை. இல்லை, நான் உன்னை ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். முக்கியமான விஷயம்னா எதை பற்றின்னு நான் தெரிஞ்சுக்கலாமாண்ணே? இல்லைப்பா, அதை நான் நேரில் தான் சொல்லணும். உன்னால் பூந்தமல்லி வரைக்கும் வர முடியுமா? இல்லை, நான் அரக்கோணம் வரட்டுமா? இல்லைண்ணே, எனக்கு 1 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்க்க வந்தேன். என்னோடய ஐடியில் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட். அவனுக்கு உடம்பு சரியில்லை. 10 நாளாக அவனால் வேலைக்கு வர முடியல. அவனை பார்க்க வந்திருக்கேன். அவனை நான் பார்த்துட்டேன்னா வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ தான். அதனால் நானே கிளம்பி வர்றேன். காரில் தான் வந்திருக்கேண்ணே. சரி, அப்படின்னா நான் பூந்தமல்லி சுந்தர் பேலஸ்னு ஒரு தேட்டர் இருக்குது, அந்த ஏரியாவில் ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டிருக்கேன். கிளைண்ட்டு கூட பிஸ்னஸ் விஷயமாக பேசிகிட்ருக்கேன். நீ இங்கே வந்துட. சரி, நான் வந்துடுறேன். ஃபோனை வைத்தான். சற்று நிம்மதியாக உணர்ந்தேன். சொல்லிவிட்டது போல எனது வேலை முடியவும் அவன் ஃபோன் செய்யவும் சரியாக இருந்தது. அண்ணே, அவன் நான் தங்கியிருந்த அறைக்கு வரச் சொன்னேன். அவனும் வந்தான். வா ரமேஷ், இங்கே பேசலாமா இல்லை நம்ம வீட்டுக்கு போகலாமா என்றேன். இல்லைண்ணே, இதுதான் பேசுகிறதுக்கு சரியான இடம்னு எனக்கு தோணுது. இன்னொரு நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேனே, அண்ணிக்கிட்ட சொல்லிடுங்க. அண்ணி என்று அவன் வளர்மதியை உரிமையோடு அழைக்கிறான். அவனை விட வளர்மதி எப்படியும் 4 வயது சிறியவளாகத்தான் இருப்பாள். இருந்தாலும் பண்பாடு கருதி அவன் அவளை அண்ணி என்று அன்போடு அழைக்கிறான். அவளை பொறுத்தவரை அவன் மிகவும் கண்ணியமாக எனக்கு தோன்றுகிறான். இவனை எப்படியாவது சரி செய்து விட வேண்டும். நிறைய விஷயங்கள், பொதுவான விஷயங்களை பற்றி பேசி கொண்டிருந்தோம். சினிமா, அரசியல் என்று பொது தளத்தில் பேசிவிட்டு விஷயத்திற்கு வந்தோம். என்ன பிரச்சனை? அன்னைக்கு நான் வந்தபோது என்னை நீ பார்த்து பேசவே இல்லையே என்று கேட்டேன். இல்லைண்ணே, மீனா என்னை வேணும்னே வெறுப்பேற்றணும்னு உங்களையும் வர சொல்லிட்டு என்னையும் வர சொல்லியிருக்கா. மீனாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவள் தப்பு பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியுண்ணே. ஆனால் நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் வந்தது எனக்கு புரியல. எனக்கு உங்கள் மேலே கோபம் இல்லைண்ணே. அவளுடைய பிளானிங் இல்லை, உங்களுக்கும் தொடர்பு இருக்குமோன்னு ஒரு சின்ன சந்தேகம், வேறு ஒன்றும் இல்லைண்ணே.
எனக்கு ஓரளவு புரிய ஆரம்பித்தது. இல்லை ரமேஷ், எனக்கு எதுவுமே தெரியாது. என்னை 10 தடவைக்கு மேலே ஃபோன் செய்து மீனா தான் வீட்டுக்கு வர சொன்னான். நான் சென்னை வந்தபோது தான் வளர்மதி சொல்லித்தான் உனக்கு மீனாவுக்கு 2 பேர்த்துக்கு இடையில மனஸ்தாபம் விரிசல் இருந்தது தெரிஞ்சது. என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. மீனா நல்ல பொண்ணு, அவளுக்கு நிச்சயமாக நல்லது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறவன். நான் எதிர்பார்த்ததை விடவும் ரொம்ப கண்ணியமான பையனாக இருக்க, எனக்கு நல்லா தெரியும். உங்ககிட்ட இருந்து அந்த கண்ணியத்தையும் பொறுமையையும் நான் பார்த்து வியந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட நான் கற்றுக்க வேண்டிய விஷயமும் அதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, எல்லாமே வளர்ப்பு தான். அவன் வளர்ப்பு என்ற சொன்ன விதம் என்னை ஆழம் வரை சென்று தைத்தது. அவன் சொல்வது உண்மைதான். எல்லாம் அன்னை வளர்ப்பு, தந்தை வளர்ப்பு தான். அதன் பிறகு குரு, அதன் பிறகு நண்பர்கள். இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை நெறியும் இருக்கும். அவன் ஒரே வார்த்தையில் எல்லாமே வளர்ப்பு தானே என்று சொல்லிவிட்டான். நிறைய விஷயங்கள் சொன்னான். அவன் சொன்னதிலிருந்து எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது. மீனாவுக்கு அவனை முழுமையாக பிடிக்கவும் இல்லை, பிடிக்காமல் இருக்கவும் இல்லை, அதே நேரத்தில் வெறுக்கவும் இல்லை என்பது மட்டும் தெரிந்து கொண்டேன். எந்த தருணத்தில் இவர்கள் இருவருக்கிடையே விரிசல் வந்திருக்கிறது என்பதை ரமேஷ் கூறியதிலிருந்து என்னால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை. நிச்சயமாக அது மீனாவின் வார்த்தையில்தான் இருக்கிறது. அப்போது ரமேஷ் பிரபாவில் ஒரு விஷயத்தை சொன்னேன். ஞாயிற்றுக்கிழமை 11 மணி நான் பெங்களூரில் உன்னையும் உன் மனைவி மீனாவையும் ஒரு பொதுவான காஃபி ஷாப்பில் சந்திக்க போகிறேன். நீ மறக்காமல் வந்துடு. எதுக்குன்னே தேவையில்லாமல் உங்களுக்கு சிரமம். இல்லை ரமேஷ், தயவுசெய்து நான் சொல்கிறத கேளு. இது நான் மட்டும்தான் சரி பண்ண முடியும். என்னால் தான் சரி பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். பல முறை அவனிடம் மன்றாடி கேட்டு ஒரு வழியாக அவன் ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங்குக்கு சம்மதித்தான். அன்று இரவு வளர்மதியிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்தேன். சொல்ல வேண்டாம், எல்லாம் சரியாக நடந்த பிறகு அவளாக தெரிந்து கொள்ளட்டும் என்று முடிவெடுத்தேன். சொல்லி வைத்தது போல ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு பெங்களூர் அவள் குடியிருக்கும் ஏரியாவுக்கு ஒரு காஃபி ஷாப்பில் மீனாவை சந்தித்தேன். அவள் மனதில் உள்ளதை எல்லாம் என்னிடம் கொட்டி தீர்த்தாள். அவள் சொல்வதில் நிறைய உண்மைகள் இருந்தது. அவளை அறியாமலேயே பேசிக் கொண்டிருந்த பொழுது பல முறை உரிமையுடன் என் கைகளை தொட்டு பேசினாள். அவள் என்னை அளவுக்கு அதிகமாக நேசித்திருக்கிறாள் என்பது மட்டும் எனக்கு நன்கு தெரிந்தது. ஒரு முறை வளர்மதி மீனாவிடம் கேட்டிருக்கிறாள், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய சூழல் உனக்கு நிச்சயம் நல்ல ஒரு மாப்பிள்ளை பெற்றுத்தரும். அதாவது 4 வருடங்களுக்கு முன்பு முதன்முறையாக நான் டூர் சென்றபோது அவர்கள் சொகுசு பேருந்திலும் நாங்கள் ஒரு வேனிலும் சென்றபோது ஒரு காஃபி ஷாப்பில் சென்று சந்தித்தோமே, அன்றைய இரவு மடிகேரியில் அவள் என்னிடம் வளர்மதியை பற்றி சொன்ன அதே வார்த்தையை, அவளுக்கு தாய் இல்லை, தந்தை வேறு திருமணம் செய்து கொண்டு சென்று விட்டார், பாட்டி வீட்டில் வளர்கிறாள், இந்த காலத்தில் நல்ல சூழலில் வரன் அமைவதில்லை, இவளை போன்ற பெண்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்கு எந்த இளைஞன் இப்போது முன்வருகிறான் என்று அன்று மீனா என்னிடம் சொன்னாலே, அது அப்படியே நினைவில் வைத்துக்கொண்டு வளர்மதி 2 நாட்கள் கழித்து மீனாவிடம் கேட்டிருக்கிறாள். அதுவரை மீனா என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தாய் தந்தையிடம் பேசி சம்மதமும் பெற்றிருக்கிறாள். அன்று இரவில்தான் அவள் என்னை திருமணம் செய்து கொள்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று மீனாவிடம் கேட்டிருக்கிறாள் வளர்மதி. அவள் முதலில் சம்மதிக்கவில்லை. அதன் காரணமாக 2 நாட்கள் வளர்மதி மீனாவிடம் பேசாமல் கூட இருந்திருக்கிறாள். அப்போது தீர்க்கமாக முடிவெடுத்த மீனா தனது தாய் தந்தையிடம் மறுபடியும் அதை மாற்றி சொல்லி வளர்மதிக்காக என்னை முழுமையாக திருமணம் செய்ய போராடி பேசியிருக்கிறாள். ஆனால் எனக்கு மீனாவை பற்றிய சிந்தனை ஒருபோதும் இல்லை. நான் அப்போதே வளர்மதியைத்தான் நினைத்தேன். ஏனென்றால் மீனா அழகுதான் என்றாலும் கூட வளர்மதியை பொறுத்தவரை என் நிலையை அவள் சொன்ன சூழலில் இருந்து நான் வளர்மதியை நினைத்தேன். ஏனென்றால் நான் வளர்ந்த விதமும் வளர்மதி வளர்ந்த விதமும் ஒரே மாதிரியாக இருந்தது. அதுதான் என்னை வளர்மதியிடம் உடனே மனதை பறிகொடுக்க வைத்தது. இது எல்லாம் வளர்மதிக்கு தெரியாது. ஆனால் பின் நாட்களில் வளர்மதியிடம் படுக்கையில் பல முறை இதை பகிர்ந்திருக்கிறேன். அவள் அதை கேட்டு அழுதிருக்கிறாள். அவளது நிலை கேட்டு நானும் பல முறை அழுதிருக்கிறேன். இப்படி எங்களுக்குள்ளாக ஒரு பரஸ்பர சூழல் ஒரே மாதிரியாக இருந்தது. எங்களுக்குள் ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அதற்கு பின்னால் முழுமையாக மீனாதான் காரணமாக இருந்திருக்கிறாள் என்று நினைத்து எனக்கு மீனாவை இமயமலையாக என் கண் முன்னே தோன்றினாள். நான் எதையுமே வெளிக்காட்டி கொள்ளவில்லை. அதே நேரத்தில் இந்த சூழலை எப்படி மாற்றி மறுபடியும் ரமேஷ் பிரபாவை ஒன்று சேர்ப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன்.
ஆனால் எந்த புள்ளியில் ரமேஷ் இவளிடமிருந்து விலகியிருப்பான்? இந்த திருமணத்தில் அவள் வெறுத்திருந்தால் அவள் முன்பே இவனை வேண்டாம் என்று சொல்லியிருப்பாளே. அவனிடம் அன்பாக இல்லையா? இருக்க முடியவில்லையா? எதற்காக அன்று அத்தனை முறை ஃபோன் செய்து தன்னை வரவழைத்தாள்? அவனையும் ஏன் வரவழைத்து இப்படி அசிங்கப்படுத்தினாள்? பெண்கள் இப்படித்தான், அவர்கள் நினைத்ததை உடனே செய்து விடுவார்கள். உண்மைதான். நான் அவளிடம் சொன்னேன், மீனா, உனக்கு என்னை பிடிக்குமா பிடிக்காதா? சுற்றி வளைக்காமல் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லு. ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லட்டுமா? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லும்போது எங்கள் அப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? என்னம்மா, டூருக்கு வந்த பையனெல்லாம் மாப்பிள்ளைன்னு சொல்கிறிய, குலங்கோத்திரம் என்னன்னு தெரிய வேணாமா? உங்கள் அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா யார், என்ன படிக்கிறான், இவன் என்ன வேலை செய்கிறான், எதை பற்றியுமே தெரியலையாம்மா. இப்படி வந்து திடீர்னு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறியாம்மா? நான் அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அப்பா, நான் அவர்கிட்ட உங்களை பார்த்தேன்ப்பான்னு சொன்னேன். நிச்சயமாக உதவி செய்கிற மனநிலையில் நீங்கள் எப்படி ஓடி ஓடி உதவி செய்கிறீங்களோ அதை உங்களுக்கு பிறகு நான் அவர்கிட்ட தான்ப்பா பார்த்தேன். உண்மையிலேயே அதுதான்ப்பா எனக்கு காரணம், வேறு எதுவுமே இல்லைப்பான்னு சொன்னேன். அப்பா சொன்னார், அவன் நிச்சயமாக பெண்களை மதிப்பான், நீ அவனையே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னார். அம்மாவும் மறுப்பு சொல்லலை. இது எல்லாமே வளர்மதி கேட்டுக்கிட்டு தான் இருந்தா. நான் வளர்மதி கிட்ட என்ன சொன்னேன் தெரியுமா? நீங்கள் என்னை தப்பாக நினைக்காதீங்க, நான் அவகிட்ட என்ன சொன்னேன்னு அதை அப்படியே சொல்லிடுறேன். வளர்மதி, நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்னா நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்டேன். அவள் புரியாமல் பார்த்தா. அப்போ நானே சொன்னேன், என் கூட நீயும் வந்துடுறியான்னு கேட்டேன். அவளுக்கு புரியல, குழப்பமாக இருந்தா. என்ன, ஒன்று செய்வோமா? நம்ம 2 பேருமே எதுக்கு தனித்தனியாக வாழணும், ஒரே வீட்டில் குடும்பமாக இருக்கலாமே அப்படின்னு சொன்னேன். அவளுக்கு அது சுத்தமாக புரியல. அது எப்படி முடியும்னு கேட்டா. நான் சொன்னேன், எங்கள் தாத்தாவுக்கு 2 மனைவி, அவங்க ஒரே வீட்டில் அக்கா தங்கச்சியோட வாழ்ந்தார். 2 மனைவியுமே சந்தோஷமாக தான் அவர் வச்சுருந்தார். அதேபோல் நானும் நீயும் அவரையே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்னு சொன்னேன். அவள் அதிர்ச்சி அடைஞ்சிட்டா. அப்போ தான் அவள் ஒரு விஷயம் சொன்னா. இல்லை மீனா, உன்னை என்னால் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா, அதே போல் அவரையும் என்னால் விட்டு கொடுக்க முடியலை. அது வாழ்க்கை இல்லை, தனித்தனியாக நம்ம வாழணும், அவங்கவங்க வாழ்க்கையை அவங்கவங்க தான் வாழணும் மீனா அப்படி எனக்கு நிறைய புத்திமதி சொன்னான். முதல் தடவையாக வளர்மதி அன்னைக்கு என்கிட்ட அவ்வளோ பேசினான். அப்போ தான் நான் சொன்னேன், உண்மைதான் வளர்மதி, அவரையே நீ கல்யாணம் பண்ணிக்க. நிச்சயமாக நீ நல்லா இருந்தாலே நான் நல்லா இருப்பேன், எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு உடனடியாக உங்களோட கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க வச்சேன். எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு, பழைய கதை. இதை ஒரு தடவை விளையாட்டாக தான் ரமேஷ் கிட்ட சொன்னேன். ரமேஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் இதனால் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் சொன்னேன். ஆனால் கணவனால் அவனால் ஏற்றுக்க முடியல. அதிலேருந்து என்கிட்ட அவன் சரியாக முகம் கொடுத்து பேசுகிறதில்ல. அப்போ தான் எனக்கு தோணிச்சு, நாம் ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு. அதுக்காக தான் என்னால் பின்வாங்க முடியல. அவன்கிட்ட மன்னிப்பும் கேட்க முடியல. அவன் தேவையில்லாத வெறுப்பு அடைஞ்சிட்டு இருந்தான். பரவாயில்ல, அவன் எது செஞ்சாலும் பொறுத்துக்கிட்டு இருக்கான். ஆனாலும் அவன்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது என்று மீனா சொல்ல எனக்கு எல்லாமே புரிந்து விட்டது. மீனா ஒரு தவறும் செய்யவில்லை. அவள் மனதில் உள்ளதை அப்படியே சொல்லும் பழக்கமுடையவள். அது அவளை இந்த நிலைக்கு ஆளாகி இருக்கிறது. பரவாயில்லை, இது சாதாரண ஒன்றுதான், குணப்படுத்த முடியாத நோய் ஒன்றுமல்ல. உடனே அவளிடம் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன். இன்னும் 5 நிமிடத்திற்குள் ரமேஷ் இங்கே வந்து விடுவான். நான் நேற்று ரமேஷிடம் எல்லாவற்றையும் விலாவாரியாக பேசியிருக்கிறேன். என்னை உனக்கு பிடிக்கும்னா நீ அவனை திருமணம் செய்து கொள் என்று அன்னைக்கு சொன்னேன். நீ திருமணம் செய்துக்கிட்ட. இன்றைக்கி நான் உனக்கு அதையே சொல்கிறேன். என்னை உனக்கு பிடிக்கும்னா நீ கணவன் மனைவியாக 2 பேரும் வாழணும். எனக்கு பிறக்க போகும் குழந்தைக்கு ஆணாக இருந்தால் ரமேஷ்னு பேர் வைப்பேன், பெண்ணாக இருந்தால் மீனான்னு பேர் வைப்பேன். அதே போல் உனக்கு பிறக்கும் பெண் குழந்தை வளர்மதின்னு பேர் வை, ஆணாக இருந்தால் என் பேரை வை என்று சொன்னேன். அவள் சிறிது நேரம் எங்கேயே வெறி பிடித்தவள் போல பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்கள் கலங்கின. கடகடவென்று எழுந்து உள்ளே சென்றாள். முகம் கழுவி கொண்டு வந்தாள். அவள் வருவதற்கு முன் ரமேஷ் அங்கே வந்து உட்கார்ந்தான். அவள் ரமேஷிடம் சொன்னாள், ரமேஷ் வாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். ரமேஷுக்கு ஒன்றும் புரியவில்லை. அண்ணே, என்னென்ன மந்திரம் பண்ணீங்க என்று கேட்டாள். ஒரு மந்திரம் இல்லைப்பா, உன்னை மாதிரி நல்ல பையன் விட்டுடாதமான்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. அன்று இரவு எனது மனைவியிடம் நடந்ததை பாதியை சொல்லிவிட்டு மீதி பகுதியை மறைத்து விட்டேன். நான் மறைத்த பகுதி என்னவென்று உங்களுக்கு நன்றாக தெரியும். சொன்ன பகுதி எதுவென்றும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் நினைத்தது சரிதான். வளர்மதியை பற்றியே, அவளை பற்றிய உண்மையை நான் மறைத்து விட்டேன். ஏனென்றால் மீனா பற்றிய எல்லா உண்மையும் சொல்லிவிட்டேன். இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ
முடிவெடுத்து விட்டார்கள் என்று கூறினேன். என்னை கட்டிப்பிடித்து அழுதாள். என் வளர்மதி ஏன் அழுது கொண்டிருக்கிறாள் என்று எனக்கு நன்றாக தெரியும். உங்களுக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். பெண்கள் அப்படித்தான். தனக்கு ஒரு விஷயம் வேண்டும் என்று நினைத்தால் அதை அடைந்தே தீர்வார்கள். என் மனைவி மட்டும் என்ன அதற்கு விதிவிலக்கா? ஆனால் எனக்கு மீனாவை விட என் வளர்மதியைத்தான் பிடிக்கும். 2-3 ஆண்டுகள் போய்விட்டது. நான் சொன்னது போல என் வீட்டில் ஒரு மீனாவும் ரமேஷ் பிரபாவும் வளர்ந்து வருகிறார்கள் எனது குழந்தைகளாக. அதே போல அந்த வீட்டில் வளர்மதியும் நானும் மீனாவின் குழந்தைகளாக வளர்ந்து வருகிறோம்.